தானியேலுக்கு தேவனை குறித்த ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் இருந்துச்சு. அப்போ அந்த ரெவலேஷன் நமக்கு இருக்கா? ஒருவேளை தானியேல் கூடயே இருந்தவங்களுக்கு அது இல்லை. தானியேல் அந்த ரெவலேஷன் கொடுக்கப்பட்டதுனாலே அவர் தனித்து விடப்பட்டார். அப்போ நாம் தேவனை குறித்த ஒரு ஸ்பெஷலான ரெவலேஷன் நமக்கு இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை தேவனை குறித்து ஸ்பெஷலான ரெவலேஷன் இன்றைக்கி என்னென்ன தெரியுமா யோசிச்சுட்டு இருக்காங்க? கடைசி நாட்களில் நடக்க போவது என்ன? அர்மேகதான் யுத்தம் எங்கே நடக்கும்? இயேசு கிறிஸ்து மனிதனாக, அதாவது நியாயாதிபதியாக வரும் பொழுது, அவர் தேவனாக வரும் பொழுது அவர் எந்த மலையில் கால் வைப்பார்? இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஸ்பெஷல் ரெவலேஷன் வேதம் எதை தெரியுமா சொல்லுது? சுவிசேஷத்தின் ரகசியத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில், ஆதி முதலாய் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்க